நிஜமான அதிமுக தொண்ட ஒருத்தரும் இன்னைக்கு வேதனைப்படுவான் சார். அது எடப்பாடியே செயற்குழுல ஒத்துக்கிட்டாரு சார். நம்ம பூத் கமிட்டின்னு ஒருத்தரை போட்ட 10 பேர் 15 பேர்னு போட்டோமே, அந்த 10-15 பேர் கூட ஓட்டு போடல சார் அந்த பூத்துல. கட்சி எந்த கதியில இருக்குன்னு அவர் நிஜமாவே ஒரு தலைவரா கவலைப்பட்டார்ல. இந்த கவலையை தான் ஒரு மாசம் முன்னாடி அந்த 6 பேரும் போய் சொல்லிட்டு வந்தாங்க. நாங்க எங்க தலைவர் இப்போ எம்ஜிஆருடைய நூற்றாண்டை கொண்டாட போறோம், பிரதமர் வரட்டும், ஜனாதிபதி வரட்டும், இல்ல அமித்ஷாவை அனுப்புங்க, நீங்க கூப்பிட்டீங்களா? அதெல்லாம் நடத்தல இல்ல. சரி, அதெல்லாம் விடுங்க. ஜெயலலிதா மறைஞ்சதுக்கு ஒரு நிரந்தரமான முதலமைச்சர்னு எடப்பாடி வந்து உட்காந்துட்டாரு. ஓபிஎஸ் கூட ஒரு இடைக்கால ஏற்பாடு தான். அப்புறம் தர்ம யுத்தம் போனார், ஒரு கலாட்டா கசம்சா நடந்தது. 3 மாசம் கழிச்சு எடப்பாடி உட்காந்துட்டார்ல, 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தார்ல. ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய மாநாடு நடத்த வேண்டாம், ஒரு நினைவஞ்சலி கூட்டம் நடந்துச்சா? தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சனம் மூத்த பத்திரிகைகளுமான எஸ்பி லட்சுமணன் சார் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவினுடைய அந்த செயற்குழு கூட்டம், இது பற்றி நீங்கள் ஏற்கனவே அது ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தீங்க. அதுதான் பயங்கரமான பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே மாறினுச்சு. ஸோ அதை பற்றியும் பேசியிருந்தீங்க. ஸோ அவங்க செயற்குழு கூட்டம் மீட்டிங் பார்த்தோம் வேணால் எமர்ஜென்சியாக அந்த இதில் போட்டிருந்தாங்க. ஒரு தேதி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறமா மறுபடியும் அதை ரத்து பண்ணிவிட்டு எமர்ஜென்சியாக போட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 9 தீர்மானங்கள் தான் சொன்னாங்க. அதில் கடைசியாக தீர்மானம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நம்ம 2026 தேர்தலில் வின் பண்ண வைக்கிறோம், இதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த 9 தீர்மானத்துக்காக தான் அந்த எமர்ஜென்சி மீட்டிங்கா சார்? இல்லை, அப்படி இல்லை. தேர்தல் ஆணையத்தின் விதிப்படி தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் 2 கேட்டகரியுமே ஆண்டுக்கு 2 முறை அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை செயற்குழுவை கூட்டி ஆகணும். ஓகே. ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூடும். இது சில விதிவிலக்குகள் லெட்டர் எழுதி அனுப்பிச்சு அது காரணங்கள் சொன்னால் விதிவிலக்கு கொடுப்பாங்க. இது கிட்டத்தட்ட 7 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால செயற்குழு கூட்டணும் தான் கூட்டினாங்க. அதில் வேறு முக்கியத்துவம் இருக்கிறத நான் பார்க்கல. ஓகே. ஒற்றுமையை பற்றி பேசுகிற கூட்டமும் அது வரல. ஓகே. 40 தொகுதி தேர்தல் தோல்விக்கு பிறகு 40 தொகுதி வாரியாக ஒரு நாளும் ஒரு தொகுதியும் காலையிலையும் மாலையிலாம் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தினாங்க. அதன் பிறகு இந்த கூட்டம் நடந்தது. ஆய்வுக் கூட்டத்தில் கூட தங்களுடைய உணர்வுகளை எல்லாரும் விருப்பப்படி பேசலான்ற அப்படி ஓப்பன் பண்ணி விடவும் இல்லை, எதுவுமே பேசக்கூடாதுன்னு தடுக்கவும் இல்லை. சரி, இப்போ இந்த இடம் அதற்கான இடம் அல்ல அப்படின்னு கூட அதை கடந்து போயிட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அதுக்காக செயற்குழுக்கு ஒன்றா இங்கே தகராறு நடக்கணும், வெட்டுக்குத்து நடக்கணும்லாம் நம்ம எதிர்பார்த்துருந்தா அது நம்ம தப்பு தான். நான் அப்படி நினைக்கவே இல்லை. அது மேண்டேட்டரியாக நடக்கிற ஒரு செயற்குழு, சும்மா கூடி களைய முடியாது. திமுக 2 திட்டி 2 தீர்மானம் நியாயமான காரணங்களோட முதல் முறையாக அல்லது கொஞ்சம் அன்யூஷுவலாக மத்திய அரசுக்கு எதிராக ஒரு நல்ல வலுவான வார்த்தைகளோட ஒரு தீர்மானம் நடக்கிறது. திமுக ஆட்சினா கூட அந்த திமுக ஆட்சி செய்கிற இந்த தமிழ்நாடு அரசுக்கு நிதி ஒதுக்கலைன்னு சொன்னது ஒரு ஆரோக்கியமான வரவேற்க வேண்டிய அதிமுக என்கிற ஒரு எதிர்கட்சி அவசியம் செய்ய வேண்டிய போட வேண்டிய தீர்மானம் அது. அதை தாண்டி எடப்பாடியினுடைய தலைமையில் அவர் வழிகாட்டுதல் படி 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும்னு சொல்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு அவர் தானே சார் கட்சியுடைய தலைமை. அதில் எந்த மாற்றமும் இல்லையே. இப்போ சில பேர் போய் பேசினாங்க, கட்சியில் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொன்ன போது கூட நீங்கள் இறங்கிடுங்கன்னு அவங்களும் சொல்லலையே. ஓகே, உங்களை நாங்கள் நீக்க போகிறோன்னு சொல்லலையே. இல்லை, பட் ஆனால் ஒரு சூடான களம் இருந்தது, நம்மளால் மக்களுமே அதை உணர முடிஞ்சது, இருந்துச்சு, விவாதமாச்சு. அப்போ அவர்களே கூட இன்னைக்கு நம்ம ஒரு போர் தொடுத்து இந்த போரில் ஒரு முடிவு எடுத்துடலாம், அவங்க அந்த ஆட்டிடியூடில் இருக்கல. அந்த 6 பேரும் அந்த கேரக்டர் இல்லை. நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகே, சில கருத்துக்கள் இருக்குது, தோல்வியால் தோண்டு போய் இருக்கிறாங்க. இது தொடர்ந்துச்சுன்னா கட்சிக்கு நல்லதில்லை. உங்களை முதலமைச்சர் அடுத்து நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது நடக்கணும்னா கட்சி வலுவாக இருக்கணும். கட்சி வலுவாக இருந்தால் தான் கூட்டணி கட்சிகள் நம்ம தேடி வருவாங்க, இல்லாட்டி நம்ம போய் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சில யதார்த்தங்களை, நடைமுறை பிரச்சனைகளை போய் எடுத்து சொல்ல தான் போனாங்க. அதில் எடப்பாடி தன் கருத்தை சொன்னார், இவங்க கருத்தை சொல்லிட்டு திருப்பி பேசுவோன்னாங்க. உங்கள் வீட்லேயே வந்து பேசுவோன்னு தான் சொன்னாங்களே தவிர பொதுக்குழு செயற்குழு கூட்டிட்டு உங்களை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டுலாம் சவால் விட்டுட்டு வரல. அப்படி சவால் விட்டு வந்தால் இங்கே ஏதாவது தகராறு நடந்திருக்கும். சிவி சண்முகம் கொஞ்சம் வேகமாக பேசினார்னா கூட அவருடைய பொறுப்பில் இருக்கிற விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி ஆய்வுக் கூட்டம் நடந்தபோது கூட அவர் எதுவுமே கலக குரலோ எதிர்ப்பு குரலோ இல்லை எல்லாரும் ஒன்றா இருக்கணும், உங்களுக்கு தகுதி இல்லை அப்படிலாம் எந்த கோஷமும் போட. இன்னும் சொல்லப்போனால் மற்ற தொகுதிகளை விட அந்த தொகுதி கூட்டம் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. ஸோ அவங்க நோக்கம் இதில் தகராறு ஏற்படுத்துவது அல்ல. இதை வச்சுக்கிட்டு எடப்பாடி நல்லா கட்டுக்கோப்பாக ஒரு செயற்குழு நடத்துகிற சாதனையா சார்? அங்கே தகராறு வரும்னு யார் சொன்னா? எதிர்த்து குரல் எழுப்போன்னு யார் சொன்னா? சொல்லியிருந்தால் அதில் நான் இல்லை.
சரிதானா? ஓகே. இது வழக்கமா நடக்கிற ஒரு கூட்டம், அப்படி கடந்து போயிட வேண்டியதுதான். ஸோ இந்த செயற்குழு மூலம் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடலாமா எடப்பாடி வந்து? ஏன்னா இடையில அந்த அவர் மாதிரி எப்பயுமே ஃபார்ம்ல தாங்க இருக்கிறார். அதுல எந்த மாற்றம் இன்னைக்கும் கட்சி கட்டுக்கோப்பா அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த கட்டுக்கோப்பாக அவர் கையில இருக்கிற கட்சி பலவீனப்பட்டு போயிருக்கு. ஓகே. அவரால 2 பொதுத் தேர்தல்களையும் வெற்றியை தேடி தர முடியல. குறைஞ்சபட்ச வெற்றியை கூட நாடாளுமன்ற தேர்தலில் பெற முடியல. வாக்கு சதவீதம் ரொம்ப அபாயகரமான அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அதை உண்மையை ஒத்துக்கிறதுக்கு பதிலாக போய் ஒரு தவறான கணக்குகளை சொல்லி அவர் தன்னையும் ஏமாத்திக்கிட்டு தொண்டர்களையும் ஏமாத்துறார் அப்படிங்கிறத தான் சொல்றமே தவிர, இன்னைக்கு ஏதோ எடப்பாடி கையை விட்டு அந்த கட்சி போனது மாதிரியும் திருப்பி அவர் லகானை இழுத்துட்டு வந்து செயற்குழு மூலமா கட்டி வச்ச மாதிரின்றது உண்மைக்கு மாறானது. கட்சி அவர் கையில தான் இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால அவர்கிட்ட போய் எல்லாரும் பேசுறாங்க. இப்போ கட்சி 90% நான் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சசிகலா சொன்னாங்க ஒற்றுமைக்காக. நானும் கூட சரி ஏதோ திரைமுறையில் நடந்திருக்கு போலன்னு பார்த்தா, 2வது நாள் இவர் அறிக்கை விடுறாரு, நீங்க ஒரு ஜானகி மாதிரி ஒதுங்கி போயிருங்கன்னு. அப்ப இதுக்கு பேரா நீங்க ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க? விஷயம் அது இல்லை. கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணணும்னா அதில் எடப்பாடியோட ஒப்புதலோ அவருடைய என்ன சொல்றது அவருடைய சந்தோஷமோ ஒரு மூடில் அதை செய்யலைன்னா இந்த ஒற்றுமைங்கிறது சாத்தியம் இல்லை. அவர் தான் இன்னைக்கும் மையப்புள்ளி. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எடப்பாடி விரும்பாமல் எதுவும் நடக்காது. அதனாலதான் அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு சில முயற்சிகள் நடக்குது. பட் அதை வந்து அவர் தான் மையப்புள்ளியா இருக்கணுங்கிறது முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே யோகபித்த ஆதரவோட தான் இருக்காங்க. பட் ஒரு கோபம் இருக்கு அப்படின்னு நம்ம இது வச்சுக்கலாம். யாருக்கு யார் மேல? இப்ப எடப்பாடி அவர்கள் தான் தலைவராக இருக்கணும். ஆனா இந்த ஓட்டு சதவீதம் அது கோபம்னு ஏன் நீங்க எடுத்துக்கிறீங்க? ஒரு ஆதங்கம் சார். நிஜமான அதிமுக தொண்ட ஒருத்தரும் இன்னைக்கு வேதனைப்படுவான் சார். அது எடப்பாடியை செயற்குழுல ஒத்துக்கிட்டாரு சார். நம்ம பூத் கமிட்டின்னு ஒருத்தரை போட்ட 10 பேர் 15 பேர்னு போட்டோமே, அந்த 10-15 பேர் கூட ஓட்டு போடலை சார் அந்த பூத்துல. அப்ப கட்சி எந்த கதியில இருக்குன்னு அவர் ஒரு நிஜமாவே ஒரு தலைவரா கவலைப்பட்டார்ல. இந்த கவலையை தான் 1 மாசம் முன்னாடி அந்த 6 பேரும் போய் சொல்லிட்டு வந்தாங்க, கட்சி அங்கே அபாயகரமா வீழ்ந்து கிடக்குன்னு. அது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? நீங்கள் மற்ற ஒரு வாக்காளர்கள் மனதில் ஆதிக்கம் செலுத்தி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வாக்குச்சாவடிக்கு அழைச்சிட்டு வந்து அதிமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்ற வேலை தான் அந்த பூத் கமிட்டி வேலை. அதாவது செயல் வீரர்கள், நிஜமான செயல் வீரர்கள், உறுப்பினர்கள் இல்லை, சாதாரண உறுப்பினர்கள் இல்லை, செயல் வீரர்கள்னு சொல்லி நிர்வாகிகளாகவும் இருக்கிறவங்க தான் பூத் கமிட்டியில போடுறீங்க. அதிமுக பொறுப்புல இருக்கிற அந்த 10 பேருமே ஓட்டு போடல. ஆண்டிப்பட்டி தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா பல பூத்துல 1, 2, 4 அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த 10 பேருமே முழுசா ஓட்டு போடல. எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய அசிங்கம். இந்த நிலைமை எதனால ஏற்பட்டது அப்படின்னு விவாதிங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க, யோசிக்கன்னு சொல்றாங்க. சார் இப்போ அதுக்கடுமா பார்த்தா இப்போ திமுக பாஜக அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இப்போ கொஞ்சம் பேசப்பட்டிருக்கு. குறிப்பாக கலைஞர் அவர்களுடைய அந்த 100 ரூபாய்க்கு அவங்க உருவம் பறித்த அந்த நாணயம் வந்து வெளியிட்டப்போ ராஜ்நாத் சிங் வந்து சொன்னார், எல்லாருமே ஒரு நிமிஷம் கலைஞருக்காக எந்திரிச்சு நில்லுங்க அப்படிங்கிறத அதை சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ஏடிஎம்கே காரவங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ திமுக தான் வந்து அடிமை ஆயிட்டாங்க, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்த்தியா இவங்க வந்து கள்ள உறவுல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இல்லை அப்படி இல்லை, கள்ள உறவெல்லாம் நீங்கள் இந்த காலத்தில் சோசியல் மீடியா வளர்ந்துடுச்சு, மீடியா வளர்ந்துருச்சு. தனிநபர் ஒருத்தன் தனியாரில் இருந்தால் கூட ரகசியம் இல்லைன்னு ஆகி போடுது. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே அவனால் முடியாத புலம்பாரப்பா புலம்பல் வெளியில் கேட்க அது ரகசியம் இல்லைன்னு ஆகி போச்சு. அப்படிங்கிறப்ப இந்த காலத்தில் எதையுமே நீங்கள் மூடி மறைக்க முடியாது. பிஜேபி நோக்கி திமுக போனால் எத்தனை நாளைக்கு சார் நீங்கள் மூடி மறைப்பீங்க? போன பிறகு விமர்சிக்கலாம். இது ஒரு அரசு நிகழ்ச்சி, மாநில அரசு நடத்துது, மத்திய அரசின் ஒப்புதலோடு நடக்குது. அவங்க ஒத்துக்கலைன்னா காயின் வராது. ரிசர்வ் பேங்க் அனுமதியோட தானே இந்த காயின் அடிச்சிட முடியும். எங்ககிட்ட பவுண்டரி இருக்கு, நாங்கள் அடிச்சுக்கிறோன்னு சொல்ல முடியுமா? எதுக்காக ராகுல் காந்தியை கூப்பிடல? அதெல்லாம் அர்த்தம் இல்லாத கேள்வி சார். ராகுல் காந்தியை கூப்பிட்டு எங்கே உட்கார வைப்பீங்க? மேடை இல்லையா? மேடையில் உட்காரதுக்கு புரோட்டோக்கால் இல்லையே. மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகே முன்னாடி உட்கார வைக்கலாம், ராகுல் காந்தியை உட்கார வைக்க முடியுமா? அப்போ அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாகரிகமா அதெல்லாம் ஒதுக்கிட்டு இது அரசு நிகழ்ச்சி நடத்திடணும். பக்கத்துல பொதுத்துறை செயலாளர் ரீட்டா இருந்தாங்களா, நன்றி சொன்னது தலைமைச் செயலாளர் சொன்னாரா? அப்போ அதுல இருந்து புரிய வேணாம் இது அரசு நிகழ்ச்சின்றதுக்கு. அதுக்கு மத்திய அரசின் பிரதிநிதியா ஒரு மூத்த அமைச்சரை கூப்பிடுறாங்க. நீங்க யாரை கூப்பிட்டாலும் இந்த விமர்சனம் வரதான் செய்யும். அதிமுக ஆட்சியில் ஸ்கூட்டி கொடுக்கறதுக்கு அமித்ஷா மோடி எல்லாம் கூட்டிட்டு வரலையா? நீங்க ஸ்கூட்டி கொடுக்குற திட்டம் உங்க திட்டம், மாநில அரசின் திட்டம். எதுக்காக மோடி அமித்ஷாவை கூட்டிட்டு வந்தீங்க? கேள்வி வரும்ல. அப்போ நீங்க உறவுல இருந்தீங்க, வெளிப்படையா இருந்தீங்க, அதுக்கு ஒன்றும் வைக்கப்படணும்னு அவசியம் இல்லை. திமுக அப்படி ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை விமர்சிக்கலாம். ஒரு மறைந்த தன் தந்தைக்கு 100ஆண்டு விழா கொண்டாட, 100ஆண்டு விழா முடியுது, வருஷம் முழுக்க பல நிகழ்ச்சி நடத்தி கொண்டாடினாங்க. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. அவருடைய உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிடுறது, அந்த நிகழ்ச்சி ஒரு சங்கடம் இல்லாமல் நடந்தேறணும், நல்லது நடக்கணும்னு ஒரு மகனாக ஸ்டாலின் நினைச்சிருந்தா அது தப்பே கிடையாது. கொஞ்சம் வளைஞ்சு போயிருந்தாலும் தப்பு இல்லைங்கிறதா யதார்த்தம் புரிஞ்ச பத்திரிகையாளனா நான் அந்த கருத்தை தான் வெளிப்படுத்துவேன். அதனால தான் போன வருஷம் சுதந்திர தின விழாவில் அன்னைக்கு கொடுத்த தேநீர் வினத்தை புறக்கணிச்ச ஸ்டாலின் இன்னைக்கு எந்த விதமான இது எல்லாம் போயிட்டு வந்துட்டார். இத்தனைக்கும் இந்த நிகழ்ச்சியை தான் அவர் இன்னும் கடுமையாக புறக்கணிச்சிருக்கணும், விமர்சனங்களை வச்சிருக்கணும். ஆளுநர் பதில நீங்க எந்த அடிப்படையில் நீடிக்கிறீங்க?
உத்தரவு வந்துச்சா? உங்க பதவி காலம் முடிஞ்சிடுச்சு, ஏதாவது உத்தரவு வந்தா மக்களுக்கு சொல்லணும்ல, சொல்லல. எந்த அடிப்படையில் நீங்க ஆளுநர் நீடிக்கிறீங்க, நீங்க தேநீர் வந்து குடிக்கணும் ஒரு கடுமையான அறிக்கையை ஸ்டாலின் விட வேண்டிய நேரம். 2 நாள் முன்னாடி ஐஐடியில போயிட்டு திராவிட சித்தாந்தம் இந்த நாட்டை பிளவுபடுத்துதுன்னு சொல்றாரு. பிளவுபடுத்தியிருந்தா 50 ஆண்டுகளாக பிளவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்நேரம் ஒரு துண்டு நிலமாவது தனியா போயிருந்திருக்காதா? திராவிட சித்தாந்தம் வெற்றி பெற்றிருந்தா 50 ஆண்டு ஆட்சியில் இருக்கிற திராவிட சித்தாந்தம் பிளவுபடுத்துறது தன் நோக்கமா வச்சிருந்தா இந்தியாவில் இருக்கிற நிலப்பரப்புல ஒரு சதுர கிலோமீட்டர் அந்த நேரம் பிரிச்சு எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்களா? அப்ப என்ன யோகியமற்ற பேச்சு, உண்மைக்கு மாறான பேச்சு. அப்படி பேசின கவர்னருக்கு நீங்க அந்த பார்ட்டியை புறக்கணிச்சு பதிலடி கொடுத்துருக்கணும். இதெல்லாம் செய்யாம ஏன் ஸ்டாலின் சத்தம் இல்லாம போய் கலந்துட்டு வந்தாருன்னா, அடுத்த 3 நாளே நடக்க போற இந்த நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கணுங்கிற சுயநலம் கலந்ததுதான் நியாயமான சுயநலம்னு நான் சொல்லுவேன். ஏடிஎம்கே இப்போ முன்வைக்கக்கூடிய வாதங்கள்னா அந்த டீ பார்ட்டி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டீ பார்ட்டி, அதுக்கப்புறமா முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய உரையில வந்து சொல்றப்போ சொல்லியிருக்காங்க, ராஜ்நாத் சிங்கே அதை வந்து சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ அதை எல்லாத்தையும் சொல்லி எனக்கு வந்து நைட்டு பொதுவாக வந்து ரொம்ப சோகமா இருக்கிறப்ப தான் தூக்கம் வராது. ஆனால் எனக்கு அதான் சொன்ன தெரியுமா, ஒரு அப்பாவுக்கு நான் என் வேலையை முழு திருப்தியா செஞ்சு முடிச்சுட்டேன், மறைந்த என் தந்தைக்கு என் கடமையை நான் சரிவர ஆற்றிட்டேன். அது சித்தாந்த ரீதியாக எதிரியாக இருக்கிற ராஜ்நாத் சிங் போன்றவர்களே அவர் மேல அவரை எழுந்து நின்று கைதட்டுங்கன்னு சொன்னதை நானும் லைவ்ல பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கே ஆச்சரியம் தான். ஒரு ஸ்டெப் அதிகப்படியானது. அதுக்கு உள்நோக்கம் 1000 இருக்கட்டும். கலைஞருடைய பார்வையில பார்த்தா அது அவருடைய புகழுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம்தான். அது ஒரு மகனா ஸ்டாலின் சந்தோஷப்பட்டுப்பான். அந்த சந்தோஷத்துலாம் நைட்டெல்லாம் தூங்கலைங்கிறாரு. சோகத்துல தூங்காததுக்கு தொண்டர்களே காரணம், நிர்வாகிகளே காரணம், அது வேற கதை. அன்னைக்கு ராஜ்நாத் சிங் புண்ணியத்துல அவர் மகிழ்ச்சியில தூங்காம இருந்தார். இப்ப நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? சுயநலத்தினால் அவர் எடுத்த சில முடிவுகள் அந்த நிகழ்ச்சி நல்லா நடக்கணும்னு நினைச்சார், சந்தோஷப்பட்டார். அதை நம்ம ஏத்துக்கிடணும், வாழ்த்தணும், அதோட நிறுத்திக்கிடணும். இதை எப்படி சார்? ஏன்னா திடீர்னு இப்போ வந்து ராஜ்நாத் சிங் பாஜகவினர் கொஞ்சம் திமுகவை அவங்க எதிர்க்கிறது கொஞ்சம் ரேஷியோ குறைஞ்சிருக்கு. அதே சமயம் எடப்பாடி அவர்கள் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க திமுகவையும் பாஜகவையும். இதை எப்படி பார்க்கலாம்? பிஜேபியை பயங்கரமா எங்க அட்டாக் பண்ணிருக்காருன்னு எனக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு தீர்மானம் போட்டாங்க, நான் சொன்னேன் வரவேற்க வேண்டிய விஷயம். ஆட்சி நடத்துறது திமுகன்னா கூட அந்த திமுக அரசுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்டது வரவேற்கிற விஷயம்தான். பயங்கரமாலாம் இன்னும் எதிர்க்க ஆரம்பிக்கல அவரு. நீங்க அப்படின்னா ஸ்டாலின் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. கலைஞருடைய நிகழ்ச்சியில இவ்வளவு விமர்சனத்தை கொட்டுறீங்களே, நீங்க நினைச்சிருந்தா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை யாரை வேணாலும் கூட்டியாவது நடத்திருக்க முடியும். உங்க தயவுல தான் மத்திய அரசு நடந்தது. அவங்களுடைய மெஜாரிட்டி இருந்திருக்கலாம். சில மசோதாக்கள் நிறைவேற ராஜ்யசபால அதிமுக எம்பிக்கள் உதவியும் தான் பிஜேபிக்கு தேவைப்பட்டுச்சு. அன்னைக்கு 11 பேர் இங்க இருந்தாங்க, சரிதானா? அவங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுல்ல. கேட்கிற நேரம் நீங்க போய் கொடுத்தீங்கல்ல. நாங்க எங்க தலைவர் இப்போ எம்ஜிஆருடைய நூற்றாண்டை கொண்டாட போறோம், பிரதமர் வரட்டும், ஜனாதிபதி வரட்டும், இல்ல அமித்ஷாவை அனுப்புங்க, நீங்க கூப்பிட்டீங்களா? அதெல்லாம் நடத்தல. இல்ல சரி, அதெல்லாம் விடுங்க. ஜெயலலிதா மறைஞ்சதுக்கு ஒரு நிரந்தரமான முதலமைச்சர்னு எடப்பாடி வந்து உட்காந்துட்டாரு. ஓபிஎஸ் கூட ஒரு இடைக்கால ஏற்பாடு தான். அப்புறம் தர்ம யுத்தம் போனார், ஒரு கலாட்டா கசமுசா நடந்தது. 3 மாசம் கழிச்சு எடப்பாடி உட்காந்துட்டார்ல, 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தார்ல. ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய மாநாடு நடத்த வேண்டாம், ஒரு நினைவஞ்சலி கூட்டம் நடந்துச்சா? அகில இந்திய தலைவர்களை கூப்பிட்டீங்களா? இல்ல. குறைஞ்சபட்சம் அவர் மேல 1000 விமர்சனம் இருக்கட்டும், இன்னைக்கும் ஜெயலலிதாவை மதிக்கிற பல தலைவர்கள் இருக்கிறாங்களா? அவங்கள கூட்டிட்டு வந்து ஒரு 5 பேரை 10 பேரை கூட்டி அந்த ஒரு மாநாடு, ஒரு நிகழ்ச்சி, ஒரு அரங்க கூட்டமாவது நடத்துனீங்களா? அதையெல்லாம் நடத்தாம கலைஞருடைய நிகழ்ச்சியில போய் பூந்துக்கிட்டு இதுக்கு மேல அரசியல் பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இல்ல, இது வந்து அவங்களுக்கான வாக்குகளை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேர்தல் அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை சார். இது ஒரு நாள் கூத்து. இந்த நீங்க இன்னைக்கு கேட்பீங்க, இன்னொரு சேனல் வந்து நாளைக்கு கேட்பாங்க, 3 நாளைக்கு அப்புறம் நீங்களும் மறந்துடுவீங்க, நானும் மறந்துடுவேன், மக்களும் மறந்துடுவாங்க. சரிதானா? இன்னும் 1000 விஷயம் இருக்கு. நான் தான் சொல்றேன், திமுக ஒன்று பிஜேபி பக்கம் போகவே போகாதுலாம் நம்ம யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. சர்டிஃபிகேட் கொடுத்தா சர்டிஃபிகேட் செல்லாது. ஒரு ராத்திரில போய் கூட்டணி சேர்ந்த கட்சி தான். அரசியல்ல எதுவும் நடக்கும், நடந்த பிறகு விமர்சிக்கலாம். அதுக்கு முன்னாடியே இதனாலதான் அப்படின்றதில்ல. இன்னொன்று சொல்றது தெரியுமா, அந்த அனுசரணையா போனார், கொஞ்சம் விட்டு கொடுத்தார், கொஞ்சம் வளைஞ்சு போனார் ஸ்டாலின் சொன்னல, ஒரு நியாயமான காரணத்துக்காக அந்தபடி நடந்துகிட்டார். இதுக்கு மேல எந்த காரணத்துக்காக அவர் அப்படி நடந்துகிட்டாலும் தாராளமா நம்ம ஸ்டாலினை கிளின்னு கிளிக்கலாம், கடுமையா விமர்சிக்கலாம். ஏன்னா நீங்க மேடையில பிஜேபி எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்புங்கிறீங்க, இன்னைக்கு அந்த பக்கம் போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அப்ப விமர்சிக்கலாமே தவிர இந்த நிகழ்ச்சியை வச்சு அரசியல் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றேன். இதுல திமுக நம்ம பாஜகவை மட்டும் பார்த்தோம்னால் என்டிஏ வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காங்க அப்படின்னு இருக்கிறப்போ, ஒருவேளை சில அரசியல் வியூகர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஎம்கேக்கு அவங்க வலை வீசி கூட இல்ல. அதான் இப்ப என்னன்னா, நான் திமுக பார்வையில சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு தந்தைக்கு மகன் ஆற்ற கடமை, கொஞ்சம் அனுசரணையா போவோம், நிகழ்ச்சியை நல்லா முடிச்சுக்கோன்னு இந்த பார்வை தான் திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு இருந்துச்சு. பிஜேபிக்கு என்ன இருக்குன்னா, குளத்துல கல்லறிவோம், ஒரு அலைகளை ஏற்படுத்தட்டும், இந்தியா கூட்டணியில் ஒரு விவாதம் ஆயிடுச்சா, ஒரு வாரத்துக்கு சந்தோஷப்படுவாங்க. சரி, ஒருவேளை வளர்ந்து வந்தா வரட்டும்னு கூட அவங்க ஒரு ஆசைப்படலாம். அரசியல் தானே இதெல்லாம். கல்லறிச்சு பார்ப்போம், விழுந்தா விழுகட்டும்ன்றது தான்.
பட் அதே நாளில் ராகுல் காந்தி இந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி ஒரு ட்வீட் போட்டதுக்கு அறிக்கை ஸ்டாலின் ஒரு பதில் போட்டார். நாம தொடர்ந்து ஒருங்கிணைந்து பயணிப்போன்ற வார்த்தையை அதில் பயன்படுத்துறார். இப்போ இதையெல்லாம் விவாதிக்கிற போது ஸ்டாலினுடைய அந்த வார்த்தையை எடுத்துக்கணும்ல. அடுத்த நாள் கல்யாண வீட்டில் பேசுறாருல, ஒரு முதலமைச்சராக கட்சியுடைய தலைவராக அவர் சொல்ற வார்த்தையும் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இல்லை ஸ்டாலின் வந்து பொய் சொல்றாருலாம் நம்ம விமர்சிக்கிறோம். ஸ்டாலின் விமர்சிக்கிறதுக்கு 1000 இருக்கு. இந்த மாதிரி கருத்துக்களை ஒரு தலைவர் வெளிப்படையாக சொல்ற போது அதைத்தான் நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். அதுக்கு மீறி அதுக்கு மாறாக அவர் நடந்து கொண்டாருன்னா அப்போ நம்ம தாராளமாக விமர்சிக்கலாம். ஓகே சார், நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார். நன்றி.